Please turn your Bibles with me to the Gospel according to John, chapter 15 and verse 16. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். You have not chosen me, but I have chosen you and ordained you that you should go and bring forth fruit, and that your fruit should remain. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். I have chosen you and I have ordained you that you should go and bring forth fruit, and that your fruit should remain. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். I have chosen you, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I have ordained you. நான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். Why? இதற்காக, that you will go forth and bring fruit. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக நான் அதை செய்திருக்கிறேன். Being fruitful is one of the ultimate purposes of us being a Christian. நாம் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறதனுடைய முக்கியமான நோக்கமே நாம் தேவனுக்காக ஆசீர்வாதமாக பலுகி பெறுகிறவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். What does it mean to be fruitful? நான் கனி கொடுப்பது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன? It means you increase and grow. நாம் வளர வேண்டும், நம்முடைய கனிகளிலே கொடுக்கிறதிலே பலுகி பெருக வேண்டும். It means being prosperous. இது நாம் செழித்திருக்க வேண்டும் என்ற அடையாளம். It means that we are still with life. அதனுடைய அர்த்தங்களிலே இன்னும் ஒன்று, நாம் இன்னும் ஜீவன் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். It means leaving behind a posterity. நாம் பழைய காரியங்களை விட்டுவிட்டு மேலே முன்னேறி செல்கிற ஒருவராய் இருக்க வேண்டும். It means that we are leaving behind a blessing for others. மற்றவர்களுக்காக ஆசீர்வாதங்களை பின்வைத்து செல்லுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். It means constantly increasing and flourishing. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே விரிவடைந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாத வாய்க்காலாய் இருக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And God wants every one of us to be fruitful. நாம் ஒவ்வொருவருமே கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். You can note down these 4 words as an introduction. நான் இன்றைக்கு ஆரம்பமாக சொல்லுகிற இந்த 4 காரியங்களை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Number 1. முதலாவது, we are all appointed by Christ to be fruitful. நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படி இயேசுவினாலே ஏற்படுத்தப்பட்டவர்கள். I am appointed to be fruitful. நான் தேவனாகிய இயேசுவினாலே கனி கொடுக்கப்படி ஏற்படுத்தப்பட்டவன். Number 2. இரண்டாவது, we are blessed to be fruitful. நாம் கனி கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Without God blessing us, we can never be fruitful. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது. That is why Jesus said, without me you can do nothing. அதனாலே தான் இயேசு சொன்னால், என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. Fruitfulness is a blessing from God. இந்த கனி கொடுப்பது என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதம். Genesis 1:28. ஆதியாகமம் 1:28 The Lord blessed our early parents and said, be fruitful. ஆண்டவராகிய தேவன் ஆதி பெற்றோரை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். He looked at Abraham, our forefather, and said in Genesis 17:6, I will make you exceedingly fruitful. முற்பிதாவாகிய அந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்ன பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன் என்று சொன்னார். When he blessed Isaac, the Bible says in Genesis 26:22, the second part, now the Lord has made room for us and we shall be fruitful in the land. ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஆதியாகமம் 26:22 நாம் தேசத்திலே பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When it talks about the life of Jacob, if you read Genesis chapter 35 and verse 11,
நீங்கள் யாக்கோபை குறித்து ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிப்பீர்களானால், the Bible says God said to him, I am the Almighty God, be fruitful and multiply. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக என்று சொன்னார். So fruitfulness is God's blessing. ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் தான் நம்மை கனி கொடுக்கிற அனுபவத்திலே கொண்டு வரும். Number 3, மூன்றாவது, we are connected with Christ to be fruitful. நாம் கனி கொடுக்கும்படி இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are connected with Christ to be fruitful. நாம் கனி கொடுக்கிற அனுபவத்திலே வளரும்படி இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். John 15:4. யோவான் 15ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனம். Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself except it abide in the vine, no more can you except you abide in me. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். And God has connected us with him, the true vine, so we the branches can bear fruit. உண்மையான திராட்சை செடியாகிய இயேசுவோடு கூட நம்மை தேவன் இணைத்திருக்கிறார். காரணம், கிளைகளாகிய நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. Number 4, நான்காவதாக, we are demanded to be fruitful. நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் கண்டிப்பாய் எதிர்பார்க்கிறார். It's a demand from God. அது தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. Matthew 7:19. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்திலே, every tree that brings not forth good fruit is hewn down and cast into the fire. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். John 15:2. யோவான் 15:2, every branch in me that bears not fruit he takes away. என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். So it's a demand from God. ஆகவே தேவனிடத்தில் இருந்து அவர் கண்டிப்பாக நான் கனி கொடுக்க வேண்டும் என்று We are எதிர்பார்க்கிறார். appointed to be fruitful. முதலாவது நான் சொன்னேன், தேவன் நம்மை கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தி We இருக்கிறார். are blessed to be fruitful. நாம் அதற்காகவே கனி கொடுக்கும்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Number 3, we are connected with him to be fruitful. நாம் இயேசுவோடு கூட கனி கொடுக்கும்படியே இணைக்கப்பட்டிருக்கிறோம். Number 4, we are demanded to bear fruit for him. நாம் தேவனுக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் கண்டிப்பாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். But even though we have been appointed, blessed, connected and demanded to be fruitful, being fruitful is not going to be as easy as it seems. நம்மை தேவனாகிய கர்த்தர் நாம் கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை இணைத்து அவர் எதிர்பார்த்திருந்தாலுமே கூட இந்த கனி கொடுக்கிறது என்று சொல்லுவது இலகுவாக வருகிறதில்லை. Turn with me to Genesis 49 and verse 22. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்துடைய 22ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், The Bible says Joseph is a fruitful bough by a well, whose branches run over the wall. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். Yes, Joseph is a fruitful tree. இந்த யோசேப்பு கனி தருகிற ஒரு செடிதான். But the Bible says when the moment came for him to be fruitful, it was not a conducive atmosphere. The Bible says there were walls of control around him. அந்த இடத்திலே கனி தருகிற ஒரு செடியாக அவன் இருந்தாலும் அவன் கனி தருகிற காலம் வந்த பொழுது அவன் அந்த கனியை கொடுக்க முடியாதபடி, கனி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் மதிலை போல அவனை சுற்றி கொண்டது. A wall was built around a fruit giving tree. அங்கே அந்த கனி கொடுக்கிற அந்த மரத்தை சுற்றி ஒரு மதிலானது கட்டப்பட்டது. Verse 23 says, 23ஆம் வசனத்திலே, the archers sorely grieved him and shot at him and hated him. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். But what happened? ஆனால் நடந்தது என்ன? In spite of the wall, அங்கே இருந்த மதில் இருந்தாலுமே கூட, in spite of the arrows, அங்கே வில் வீரர்கள் அவன் மேலே அம்பை எய்தாலுமே கூட, in spite of the hatred, அவர்கள் மேலே இருந்த வெறுப்பு இருந்தாலுமே கூட, the Bible says Joseph's branches
spread above the wall. அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. Hallelujah. Which means he went above the challenges. அதனுடைய அர்த்தம் என்ன? அவனுக்கு முன்பாக இருந்த எதிர்ப்புகள் சவால்களை மீறி அவன் கனி கொடுக்கிற ஒருவனாய் இருந்தான். He went above the constraints. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தாண்டி அவன் வளர்ந்தான். That is what God wants us to be. அதைத்தான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். This morning I am going to talk to you about challenges against fruitfulness. நாம் கனி கொடுக்க முடியாதபடி நமக்கு முன்பாய் இருக்கிற சவால்கள் என்ன? 4 things I want to share by the grace of God. கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு காலை வேளையிலே 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். Number 1. முதலாவது, turn with me to Mark chapter 4 and verse 7. மார்க் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை பாருங்கள். And some fell among thorns, which means some seeds fell among the thorns, and the thorns grew up and choked it, and it yielded no fruit. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. Did you notice something here? இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்தீர்களா? The seed is thrown, அங்கே விதையானது போடப்பட்டது. but even though the seed is there, it is still not bearing fruit. அங்கே அந்த விதையானது மண்ணிலே இருந்தாலும் கூட அது கொடுக்க வேண்டிய கனியை கொடுக்கவில்லை. Why? ஏன்? The Bible says the thorns came and choked the seed or the plant. அந்த முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது, அந்த செடியை நெருக்கி போட்டது. What does it stand for? இது எதை குறிக்கிறது? Luke 8:14. லூக்கா 8ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்திலே The Bible says the seed is nothing but the word of God. அங்கே கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த விதை என்று வேதம் சொல்லுகிறது. And the ground is the heart of every person. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் தான் நிலம் என்று வேதம் சொல்லுகிறது. And what does this thorny place stand for? இந்த இடத்திலே அந்த முள் என்று சொல்ல அந்த இடம் எதை குறிக்கிறது? The Bible says that which fell among thorns are they which when they have heard go forth and are choked with cares, riches and pleasures of this life and bring no fruit to perfection. வசனத்தை கேட்டும் உலக சவைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். There are 3 things mentioned. இங்கே 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. Number 1, முதலாவது, it talks about cares. உலகத்தினுடைய கவலையை குறித்து பேசுகிறது. Number 2, இரண்டாவது, the worldly riches. ஐஸ்வரியத்தினுடைய உலகத்தினுடைய ஐஸ்வரியத்தின் மயக்கம். Number 3, மூன்றாவது, the pleasures of this life. சிற்றின்ப ஆசைகள் இச்சைகளை குறித்து பேசுகிறது. When these 3 is inside the heart of a man, இந்த 3 காரியங்களும் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற பொழுது, even if the word of God will come to him, it will still end up being unfruitful. தேவனுடைய வார்த்தையே அவனுடைய இருதயத்துக்குள்ளே வந்தும் கூட அவன் கொடுக்க வேண்டிய கனியை அவனாலே கொடுக்க Now முடியவில்லை. you must understand that the word of God is not a powerless word. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமை அற்ற வார்த்தையே அல்ல. First, the word of God has the power to create. தேவனுடைய வார்த்தை சிருஷ்டிக்கத்தக்க வல்லமை உடைய வார்த்தை. You know, the whole world and everything in it, God created by His very word. உலகத்திலும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே, தான் பேசின வார்த்தையினாலே அதை உண்டாக்கினார். Number 2, the word of God has the power to change. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையானது மாற்றத்தக்க வல்லமை உள்ளது. You know, the Lord asked Ezekiel to speak to the valley of bones, and the bones came up again as a strong army. ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், அந்த பள்ளத்தாக்குக்கு போய் அந்த காய்ந்து போன எலும்புகளிடத்திலே பேசு என்று. அவன் அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தது. You know, that's why the centurion came to Jesus and said, Lord, say one word and my servant will be healed. அதனாலே தான் அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே வந்த பொழுது, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமடைவான் என்று சொன்னார். So such power to change the word of God has. தேவனுடைய வார்த்தையானது மாற்றத்தக்க வல்லமை உடைய வார்த்தை. Number 3, மூன்றாவது, the word of God has the power to cleanse. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சுத்திகரிக்கத்தக்க வல்லமை உள்ளது. Even if your sin is red as crimson,
the word of God can cleanse you white as snow. நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பரத்தை போல சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்ற தேவனுடைய வார்த்தையினால் கூடும். Number 4. நான்காவது, the word of God has the power to challenge the enemy. நான்காவது, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை எதிரியை மடங்கடிக்க வல்லது. Any force of the evil one, by the sword of the Spirit, which is the word of God, we can be armed and we can make the devil flee. எதிரியினுடைய பிசாசினுடைய எந்த தந்திரமான போராட்டமா இருந்தாலும் ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் போராடுகிற பொழுது நம்மாலே ஜெயிக்க முடியும். Hallelujah. Hallelujah. The powerful word that can create, the powerful word that can change, the powerful word that can cleanse, the powerful word that can challenge the enemy. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை அது சிருஷ்டிக்கத்தக்கது, அது மாற்றத்தக்கது, அது சுத்திகரிக்க வல்லமை உள்ளது, அது எதிரிகளை மடங்கடிக்கிற வல்லமையை கொண்டது. But this powerful word, when it comes to a person, it says if his heart is like a thorny land, that word will not bear fruit. ஆனால் இப்படிப்பட்ட வல்லமையாகிய தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் வந்தும் அவனுடைய இருதயமோ முள்ளுள்ள நிலமாய் இருந்ததனாலே அது கொடுக்க வேண்டிய பலனை, கனியை கொடுக்கவில்லை. The first challenge against fruitfulness is what I will call worldliness. நாம் இந்த முதலாவது இந்த கனி கொடுக்க முடியாமல் போறதற்கு நமக்கு முன்பாக இருக்கிற முதலாவது சவால் உலகத்தினுடைய கவலை என்று நான் சொல்லுவேன். Worldliness. நாம் உலகத்தை சார்ந்த ஜனங்களாக இருக்கிறோம். Worldly care, உலகத்தை குறித்த கவலைகள், the worry about worldly riches, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியத்தை குறித்த கவலைகள், worldly lusts and pleasures, இந்த உலகத்தை குறித்ததான இச்சைகளும் அதனுடைய சிற்றின்பங்களும் நம்மை மூழ்கி போக செய்கிறது. and this, when it comes, it will choke the powerful living word of God. இந்த வார்த்தைகள் வந்து தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை நெருக்கி போடுகிறது. இந்த கவலைகள் நெருக்கி போடுகிறது. That is why Jesus said, why are you carrying the cares of the world? அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கேட்டார், உங்களுக்கு ஏன் இந்த உலக கவலை வர வேண்டும்? He said, do not take any thought for what you will eat, what you will drink, what you will wear. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். He said, your life is much more valuable than your body. உங்களுடைய சரீரத்தை காட்டிலும் ஜீவன் அது உயர்ந்தது என்று இயேசு சொன்னார். Don't worry about these things. இந்த காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். Jesus said, but instead seek the kingdom of God first and all these things will be added to you. தேவனுடைய ராஜ்யத்தை முந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். Listen to me, brothers and sisters. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே என்னை கவனமாய் கேளுங்கள். If you want to have a fruitful life when the word of God comes to you, if the word of God has to become fruitful in your life, you have to check the first area, which is worldliness. தேவனுடைய வார்த்தையானது உங்களுடைய இருதயத்திலே வந்தும் நீங்கள் அதிலே இருந்து கொடுக்க வேண்டிய கனியை கொடுக்காதிருப்பீர்களானால் முதலாவது நீங்கள் சிந்திக்க வேண்டியது, இந்த உலகத்தினுடைய கவலையானது என்னுடைய இருதயத்துக்குள் இருக்கிறதா? Sometimes we can be listening, sitting in church, listening to the word of God. பல வேளைகளிலே சபையிலே உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்கிறோம், அது நம்முடைய காதுகளிலே விழுகிறது. But most of the time our mind is only filled with worries, and what is that worry? It's about the world. ஆனால் பல வேளைகளும் நம்முடைய இருதயமானது பலவிதமான கவலைகளால் நிறைந்திருக்கிறது. அது என்ன விதமான கவலை? உலகத்திற்கு அடுத்த கவலை. What will I eat? இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்? What will I wear? நான் என்ன உடுத்த போறேன்? Where will I stay? நான் எங்க போய் தங்குவேன்? What will I buy? நான் எதை வாங்குவேன்? இங்கெல்லாம் அலியலியோ எல்லாம் கை தட்டு நல்லா தட்டுவீங்க. ஆனா மனசுல என்ன இன்னைக்கு இது ஆசீர்வாதமா ஏதாவது கிடைக்குமா? Will I be blessed? நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா? Will I get this? Will I get that? நான் அங்கே போக முடியுமா? All our cares you calculate, almost 99% our cares are only about this world. 99% நம்முடைய கவலைகள் எதை சார்ந்ததென்றா உலகத்தை சார்ந்த கவலையாகத்தான். Jesus said, you are listening the word, you are receiving the word, but if your heart is filled with the cares of this world, the word of God will become ineffective in your life. நாம் இந்த இடத்திலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் நம்முடைய இருதயம் உலகத்தின் கவலைகளாலே நிறைந்திருப்பானால் இதனால் உண்டாக வேண்டிய பலன் நமக்கு உண்டாக போகிறது இல்லை. So many times even when we come to church, we are expecting a word of blessing.
இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிற வேளையிலே ஒரு தேவனுடைய ஆசீர்வாதமான வசனத்தை நான் கேட்க வேண்டும் என்று வருகிறோம். And what does it mean to have a word of blessing? What is the definition? உண்மையாக இந்த ஆசீர்வாதமான வார்த்தை என்று நாம் எதை கவனிக்கிறோம்? Will I get more income? எனக்கு அதிகமான வருமானம் ஆண்டவர் தருவாரா? Will God give me prophetically? Will He give me a word? I will get married this week. இந்த வாரத்துல உனக்கு திருமணம் நடக்கும்னு ஒரு தீர்க்கதரிசன வசனம் ஊழியக்காரன் வாயிலிருந்து இன்னைக்கு எனக்கு வருமா? Will I get a prophetic word which says you will not be in your rented house, you will get a own house? நீ வாடகை வீட்டில் இருக்கிறாய் மகனே, உனக்கு சொந்த வீட்டை கர்த்தர் தருகிறார் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனம் எனக்காக வராதா? I say you are coming in a two-wheeler, God is going to give you a four-wheeler. இதுவரையில 2 சக்கரத்துல வந்துட்டு இருக்கிறாய், இனிமேல் வரும்பொழுது 4 சக்கரத்துல நீ வரப்போறாய் அப்படின்னு சொல்ல மாட்டாரா? Then we clap and say hallelujah, hallelujah, God has blessed me. It's a wonderful word of blessing, prophetical message. இந்த வார்த்தை வந்தனா போதும் கரங்களை தட்டி ஆண்டவர் தீர்க்கதரிசனமா என்கிட்ட பேசிட்டார் என்று சொல்லுவோம். But if the message is change your habits, இப்ப ஒருவேளை உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாத்துங்க, change your character, உங்களுடைய குணாதிசயத்தை மாற்றுங்க, become holy and become prepared for the coming of the Lord, நீங்க பரிசுத்தமாகி தேவனுக்கு ஏற்ற தேவ பக்தியில வளருங்க. நம்மளா எழுப்பி அல்லேலூயா சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அல்லேலூயா வரும். நிறைய பேர் அதுக்குள்ளேயே 3வது வானம் 4வது வானம்லாம் போயிடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப புளேடு போட்டார் பாஸ்டர், ரொம்ப போரிங்கா இருக்கு, ஆழமா கொண்டு போய் நான் மேலே போயிட்டேன். இன்னைக்கு ஒன்றும் அப்படி பிளெஸ்ஸிங் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பிளெஸ்ஸிங்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வாட் வில் ஐ கெட், வாட் வில் ஐ ரிசீவ், வாட் வில் ஐ ஏர்ன், வாட் வில் ஐ மோர் அம்மாஸ் மோர் திங்ஸ், எல்லாம் உலகத்தை பற்றி தான். இட்ஸ் ஆல் அபவுட் த வேர்ல்ட். ஆசீர்வாதம் என்று சொல்லுவது உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதுதான் ஆசீர்வாதம் என்று இன்றைக்கு நினைக்கிறார். Jesus said this is not how you fill your heart with care. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இது அல்ல, இந்த உலக கவலைகளாலே உங்கள் இருதயங்களை நிறைத்து விடாதிருங்கள். 2 Corinthians 7:10. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்திலே the Bible says godly sorrow will bring repentance that will lead you to salvation, but the sorrow of the world will bring death, it says. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. Whatever you care about the world, it is not going to give life, it is only bring death. இந்த உலகத்தினுடைய கவலையை நீங்கள் கவலைப்படலாம், அதனால உண்டாக போகிற நன்மை என்ன? ஒன்றுமே கிடையாது, மரணம் தான். Jesus, that's why he said, if you are worried, don't be worried about the world, because by worrying you cannot add one measure to your body. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீ கவலைப்படுகிறதுனால உன்னுடைய சரீரத்தினுடைய அளவில் ஒரு முழத்தை கூட உன்னாலே கூட்டி விட முடியாது. In other ways, இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், nothing, no care of the world can ever satisfy you. இந்த உலகத்தை குறித்து நீங்கள் எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் அதனால உங்களுக்கு எந்த திருப்தியுமே ஏற்பட போறதில்லை. It will never fill you. அது ஒரு நாளும் உங்களை நிறைக்க போறதும் இல்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க உலகத்துக்காக என்ன கவலைப்பட்டு நீங்க என்ன கேட்டு வாங்கிட்டு போனாலும் அது நம்முடைய வாழ்க்கையை நிரப்புமா? பேச மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. வேதத்தில் வாசிக்கிறோம், கண்கள் காண்கிறதுனால திருப்தி ஆகிறது இல்லை. சொல்லுங்க, திருப்தி ஆகாதுங்க. காது கேட்கறதுனால திருப்தி ஆகுது. நீங்க என்னதான் வாங்கி போடுங்களேன், அது என்ன வராது. எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கிற மாதிரி பேசுறீங்க, நிறைய வாங்கி போட்டு திருப்தியா இருக்கிறேன்ற மாதிரி. திருப்தி இல்லை, சத்தமாக தான் சொல்லுங்களேன், வராது, திருப்தி வராது. நம்மை திருப்தி ஆக்குற ஒரே ஒருவர் ஆண்டவர் மாத்திரம். ஹல்லேலூயா. Jesus said, if you drink the water that I give, you will never thirst again. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் தருகிற இந்த தண்ணீரை பருகுவீர்களானால் மீண்டும் உங்களுக்கு தாகம் எடுப்பதில்லை. You try anything else in the world, it will not satisfy you. நீங்க உலகத்தில் உள்ள மற்ற எந்த காரியத்தையும் முயற்சி செய்து பாருங்க, அங்கே உங்களுக்கு திருப்தி இருக்க போகிறதே இல்லை. Once a man was walking on a road. ஒரு முறை ஒரு மனிதன் ரோட்ல போய் கொண்டிருக்கிறார். And there was a friend of his who was approaching him. அவருக்கு அறிமுகமான நண்பர் அவரை நோக்கி வருகிறார். And he was very sad faced, very gloomy and looking very, very miserable. அங்கே வந்து அந்த நபரை பார்க்க பொழுது சோகமான முகத்தோடு கூட துக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார். So he inquired, what happened to you? Why is your face like this? அப்ப அந்த நண்பர் கேக்குறார், ஏப்பா உன் முகம் இவ்வளவு சோகமா இருக்கு? He said, what can I tell you? 3 weeks ago my grandmother passed away. சொன்னார், 3 வாரத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. Oh, he said, I'm very sorry, I didn't know about that. ஐயோ, உங்க பாட்டி இறந்து போயிட்டா, எனக்கு தெரியாம போச்சேப்பா அப்படினார் அடுத்தவர்.
he said, don't be sorry. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம். When my grandmother died, she left about $15 million in the bank, you know. I am the sole inheritor, so it's all for me. இந்த பாட்டி சாகும்போது ஒரு 15 லட்சம் ரூபாய் அவங்க வந்து எனக்கு $15 வந்து பேங்க்ல எனக்காக வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வாரிசு இல்லைங்க, அதனால அந்த வாரிசு நான் தான், எனக்கு அந்த பணம் கிடைச்சிச்சு. So the man said, son, why are you so sad? அப்ப அவர் கேட்டார், அப்படி இருந்தும் ஏன் கவலையா இருக்க? He said, what can I say? நான் என்னத்தை சொல்ல? 2 weeks ago, my uncle passed away. 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க மாமா செத்து போயிட்டாருங்க. Oh, really? I'm sorry. ஐயோ, மாமா செத்துனால நீங்க துக்கமா இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு சாரின்னாரு. He said, no, don't be worried. அதுக்கும் குறித்து எனக்கு அவ்வளோ பெரிய கவலை இல்லை தான். When my uncle passed away, he left about $10,000 in the bank, and all that is for me because he has no issue. I am the sole inheritor. அவர் சாகும்போது கூட பாருங்க, அவருக்கு வாரிசு இல்லை, அவர் பேங்க்ல ஒரு 10 லட்சம் அந்த டாலர் வந்து எனக்காக வச்சுட்டு போயிருக்காரு, அந்த சொத்து எனக்கு தான் சேர்ந்துருச்சு. Then he said, why are you still sad? அப்படியானா இன்னும் ஏப்பா கவலையா இருக்குன்னு கேட்டாராம். What can I say? நான் என்னத்தை சொல்ல? Last week my grandfather passed away. அந்த போன வாரத்துல பாருங்க எங்க தாத்தா வேற இறந்து போயிட்டார். Oh my God. ஐயோ. I said, don't be worried. அப்போ இவர் சொல்றாரு, அதுக்கு எனக்கு பெரிய கவலை இல்லை தான். When my grandfather died, he left $5 million in the bank, and I am the sole inheritor. எங்க தாத்தா செத்தும் போது அங்க அவர் $5 மில்லியன் வச்சிட்டு போனாரு, அது கூட எனக்கு தாங்க கிடைக்கும், ஏன்னா அங்கேயும் வாரிசு இல்லை. And then he said, why are you sad then? அப்படியானா இவ்வளவு கிடைச்சும் ஏப்பா கவலையா இருக்கேன்னு கேட்கிறேன். This week nothing. இந்த வாரத்துல ஒன்றும் கிடைக்கல, ஒருத்தனும் சாகவும் இல்லை. என்னவா? ஒன்றும் இல்லையா இந்த வாரம்? இதாங்க மனுஷன், எவ்வளோ கொடுத்து பாருங்களேன், திருப்தி வரும் வேற. The world can never satisfy a person. உலகமானது ஒருபோதும் நம்மை திருப்திப்படுத்தவே முடியாது. I had a professor when I was studying in Bible school. நான் பைபிள் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்காக ஒரு பேராசிரியர் இருந்தார். He was also a professor. He was also the professor in Oxford University, London. அவர் லண்டன்ல உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் விரிவுரையாளராக இருந்தவர். And he is an amazing teacher. அவர் ஒரு அருமையான ஒரு போதகர். And one day he came to class. அவர் ஒரு முறை எங்க கிளாஸுக்கு வந்தாரு. And then he asked a question. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. What is the definition of the word enough? இந்த போதும் என்ற வார்த்தைக்கான சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டார். What is the definition of the word enough? இந்த போதும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு சரியான வரைவிலக்கணம் என்ன? So we all tried our answers. அப்ப நாங்க எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச பதில் எல்லாம் சொல்லி பார்த்தோம். He said no. அவர் சொன்னாரு இல்ல. And then he said, கடைசியா சொன்னாரு, the definition of the word enough is a little more is enough. கொஞ்சம் அதிகமா கிடைச்சா போதும், இதுதான் அதுக்குள்ள வரைவிலக்கணம்னு சொன்னாரு. போதும்னா என்னது? இன்னும் கொஞ்சம் கொடுத்தா போதும். சில பேர் சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்ல மலை மாதிரி நிரப்பி வச்சிருப்பாங்க. போதுமாப்பா, இன்னொரு பீஸ் போடு. போதும்னா என்ன? இன்னும் கொஞ்சம் கிடைச்சா போதும். இதாங்க மனுஷன், எவ்வளோ கிடைச்சாலும் போதாது. இட் இஸ் சிம்பிளி நாட் இனஃப். அது போதாது, எப்போ பார்த்தாலும் போதாது தான். Once I went to a school. நான் ஒரு முறை ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன். And the principal of the school invited me, the owner of the school actually invited me to speak in the teachers meeting. அந்த பள்ளிக்கு சொந்தக்காரர் ஒரு முறை என்னை அழைத்து அங்கே உள்ள ஆசிரியர்களுக்காக பேசும்படி கேட்டிருந்தார். And the meeting was over, and then I was asked to meet him in his room. அந்த கூட்டம் முடிந்த பின்பு அந்த பள்ளியினுடைய அவருடைய அந்த சொந்தக்காரரை நான் போய் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. So I was having coffee with him. அவரோடு உட்கார்ந்து காபி சாப்பிட்டு கொண்டிருந்தேன். And he is a man who is blessed tremendously in wealth. அவர் நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், செல்வம் நிறைந்தவர், ஒரு ஆசீர்வாதமாய் பெற்றிருந்தார். His father worked very hard, bought the land, built the buildings, and gave all the property to this only son. He is inheriting everything, and the father passed away. He has to just sit back and relax and enjoy life. அவருடைய தகப்பனார் கடின உழைப்பினாலே ஒரு இடத்தை வாங்கி ஒரு பள்ளியை கட்டி ஒரு பெரிய பள்ளியாக வளர்த்து அவர் மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய ஒரே பையனான இவருக்கு எல்லா சொத்தையும் எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். And as far as I know, maybe yes more, as far as I know,
he has at least 6 cars. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதுக்கு மேல கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட 6 கார் இருந்ததுங்க. And all these 6 cars are not made in India, they are all made in overseas. இந்த 6 காருமே இந்தியாவுல தயாரான கார் இல்ல, எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள். And some time ago he had his first child that was born. அவருக்கு கொஞ்சம் காலங்களுக்கு முன்பாக முதலாவது குழந்தை அவருக்கு பிறந்தது. And when the child was 2.5 years old, அந்த பிள்ளைக்கு 2.5 வயசு வந்த பொழுது she was sent to the nearby creche. அங்கே பக்கத்துல உள்ள ஒரு பாலர் பள்ளிக்கு அந்த பிள்ளையை அனுப்புறாங்க. That is actually 2 streets away. அது என்னன்னா 2 தெரு தள்ளி இருக்கு. And he bought a car just for the child. அந்த புள்ள ஸ்கூலுக்கு போறதுக்காக ஒரு கார் வாங்கினாரு. பொம்மை கார்ல, உண்மையான கார் சொல்ல. He bought a car for the child. And that day I was sitting with him in his office. அப்ப ஒரு நாளில நான் அவரோட அந்த ஆபீஸ்ல உட்கார்ந்து இந்த காரியத்தை பேசிட்டு இருக்க பொழுது, and then he said, Pastor, have you read this book? And he showed me a book. ஒரு புத்தகத்தை காமிச்சு, இந்த புத்தகம் படிச்சிருக்கீங்களா பாஸ்டர் அப்படின்னு என்ன கேட்டார். I looked at the cover. The cover said The Life of Shah Rukh Khan. நான் அந்த புத்தகத்தை பார்த்தேன், ஷாருக் கானின் வாழ்க்கை என்ன இருந்தது. And he said, did you read this book? It's very good. அவர் கேட்டார், இந்த புத்தகம் நல்ல புத்தகம், படிச்சு பார்த்திருக்கீங்களா பாஸ்டர்னு. I said, I don't read such books and I don't even have time. நான் சொன்னேன், எனக்கு நேரம் இல்லை இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறதுக்கு, எனக்கு நேரம் கூட இல்லையான்னு சொன்னேன். And he said, you should read this. அவர் சொன்னார், நீங்க கண்டிப்பா நீங்க வாசிக்கணும் ஐயா. I said, have you finished reading it? நான் கேட்டேன், நீங்க வாசிச்சு முடிச்சிட்டீங்களா? Oh, more than 2-3 times I finished reading this book. 2-3 தடவை படிச்சிட்டேன் ஐயா அப்படினாரு. I said, what is so good about this book? அப்ப நான் கேட்டேன், இதுக்குள்ள அப்படி என்ன பெரிய காரியம் இருக்கு? Instantly he said this. உடனடியா அவர் சொன்னாரு, you know Pastor, Shah Rukh Khan has got a helicopter. ஷாருக் கானுக்கு சொந்தமா ஹெலிகாப்டர் இருக்கான், அது தெரியுமாயா? இவர் கவலை என்ன இப்போ? 6 கார் 10 இப்போ என்ன வேணுமா இப்போ? நீங்க நாளைக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்துருங்களேன், சந்தோஷமா இருப்பார் நினைக்கிறீங்க? பில் கேட்ஸ் சொந்தமா பிளேன் வச்சிருக்காராமே, நம்ம எப்போ வாங்கலாம்? நீங்க பிளேனை வாங்கி கொடுங்க. ஐயோ, அவர் ராக்கெட் வாங்கிட்டாராமே, நம்ம எப்போ ராக்கெட் வாங்கலாம்? ஆக மொத்தம் நீங்க எதை கொடுத்தாலும் மனுஷனுக்கு என்ன வராது? திருப்தி. ஆனா இந்த திருப்தி இல்லாததுக்கு பின்னாடி தாங்க நம்ம உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கோம். All our worries are about things that can never fulfill or satisfy us. நம்மை திருப்திப்படுத்தாத, நம்மை நிறைவாக்காத காரியங்களுக்கு பின்பாகத்தான் நாம் கவலைப்பட்டு பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். Look at all your worries. உங்களுடைய கவலைகளை சற்று ஆராய்ந்து பாருங்கள். Most of your worries are about the world. அதிகபட்ச கவலை எதை குறித்து இருக்கும்னு சொன்னா உலக காரியத்தை குறித்து தான் இருக்கும். And after all that we get and earn and save and amass, it still doesn't satisfy. பாருங்க, எவ்வளவுதான் சம்பாரிச்சு எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் கூட அதனாலாவது திருப்தி ஆகிறோம்னு கேட்டா அங்கேயும் திருப்தி இல்லை. And above all, எல்லாவற்றுக்கும் மேலாக, after having earned everything, எல்லாவற்றையும் நாம் சம்பாதித்து சேர்த்து வைத்த பின்பு, the Bible says man brought nothing into this world, he will take nothing out of this world. வேதம் சொல்றது, ஒன்றும் நாம் கொண்டு வரவில்லை, ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போக போறதும் இல்லை. You go to a clothes store, go around for 5 hours and choose the best dress you have thought you have got it, but you cannot take it home. நல்ல ஒரு புடவை கடைக்கு போய் நல்லா சுத்தி பார்த்து உங்களுக்கு விருப்பமான ஒரு உடையை நீங்க தெரிவு செஞ்சு கொண்டு வந்தாலும் போகும்போது அதை கொண்டு போகிறது. மனுஷன் அந்த உலகத்தை விட்டு போகும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? அதான் உண்மை. நீங்கள் என்னன்னா வாங்குங்க, என்னன்னா சேர்த்துக்கிடுங்க. மனுஷன் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, அவ்வளோதான். நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியாய் போகிறான். ஆனால் இந்த விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம படுற கவலை இருக்கே, எவ்வளோ கவலை தெரியுமா? இந்த கவலையை மாத்திரம் விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு வச்சுக்கிடுங்க, நிறைய பேருக்கு ப்ரெஷர் சுத்தமாக சரியாயிரும், சக்கரை வியாதி போயிடும். நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதுக்காக ஜோம் பண்ண சொல்கிறீங்க எனக்கு, அது பிரச்சனை எல்லாம் போயிடும். ராத்திரி கூட தூங்க முடியாமல் இருக்க கவலை, இது கவலைங்க, உலக கவலை தான். ஒன்றையும் கொண்டு போக முடியாது. அதை பற்றி நம்ம படுற கவலை கொஞ்சமாக, எவ்வளோ கவலை. ஆண்டு சொல்ல, ஏன்பா அந்த உலகத்தை பற்றி நீ கவலைப்படுற? ஒன்றையும் நீ கொண்டு போக முடியாது. யூ கேன் டேக் நத்திங். நீ ஒன்றையும் கொண்டு போக போவதில்லை. Recently I was reading about Alexander the Great. மகா அலெக்சாண்டரை குறித்த ஒரு காரியத்தை நான் சமீபத்தில் படித்தேன். Do you know that at the age of 33 Alexander the Great
conquered almost the entire world. அவனுக்கு 33 வயதாக ஆவதற்கு உள்ளாக உலகத்தினுடைய பல பகுதிகளை அவன் பிடித்து ஆட்சி செய்து கொண்டிருந்தான். He came even to India. அவன் இந்தியாவினுடைய எல்லைகளுக்கே கூட வந்தவன். He captured some parts of North India. அங்கே வட இந்தியாவுடைய சில பகுதிகள் அவனுடைய கைக்குள்ளே போனது. And then he left it here and he said, I am not able to control all this, so take care, and he went back. அதற்கு பின்பாக இதற்கு மேலே தனக்கு வேண்டாம், இதை வைத்திருந்தால் தன்னாலே ஆட்சி செய்ய முடியாது என்று அவன் விட்டு போய்விட்டான். 33 years. 33 ஆண்டுகள் தான் வாழ்ந்தான். And it seems once he knelt down by a seashore, stretched out his hands and cried like this. அவனை குறித்து சொல்லுகிற பொழுது ஒரு முறை அவன் ஒரு கடற்கரை பக்கத்தில் உட்கார்ந்து முட்டி போட்டு கைகளை விரித்து அழுதானாம். You know what did he cry? எதுக்காக அழுதான் தெரியுமா? I wish I had more lands in this world to conquer. உலகத்துல பிடிக்கிறதுக்கு இன்னும் பல நாடு இருந்தா நல்லா இருக்குமேன்னு அழுதானாம். எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன், இன்னும் பிடிக்கிற ஒண்ணுமே இல்லையேன்னு அழுதானாம். அவ்வளவு he was conquering. அவ்வளவு தூரம் அவனுடைய இருதயத்திலே நம்பிக்கையோடு இருந்த ஒரு மனுஷன். And 33 years after having conquered almost the world, he was going back to Greece. அவன் இந்த ஆட்சியை எல்லாம் பிடித்து விட்டு, இந்த நாடுகளை எல்லாம் பிடித்து விட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவன் திரும்ப கிரீஸ் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறான். On the way he became very sick. வழியில் அவன் போகிற பொழுது அவனுக்கு ஒரு வியாதி உண்டானது. And it could never be cured. அவனுடைய அந்த வியாதியின் நிமித்தம் அதற்கு மேலே அவனாலே பிழைக்க முடியவில்லை என்ற ஒரு நிலை வந்து விட்டது. Doctors are suspecting today that the disease could have been jaundice. இன்றைக்கு உள்ள ஆராய்ச்சியாளர்கள், டாக்டர்கள் அதை ஆராய்ந்து சொல்லுகிறார்கள், அவனுக்கு மஞ்சள் காமாலை வியாதி வந்திருக்க வேண்டும். Probably he did not have medicine or doctors to treat it. அந்த நேரத்திலே அவனை குணப்படுத்துவதோ அல்லது அவனுக்கு மருந்து கொடுக்கவோ அங்க வைத்தியர்கள் இல்லை. So he could not be healed. அவனாலே அந்த இடத்துல சுகத்தை பெற முடியவில்லை. So he realized that he's going to die on the way, even before reaching to his home country. இவன் இந்த கிரீஸுக்கு போவதற்கு முன்பாகவே தனக்கு மரணம் வந்துவிட போகிறது என்பது அவனுக்கு தெரிந்து போயிற்று. So one day he called his 4 trusted generals into his tent. அவனுக்கு 4 நம்பத்தகுந்த தளபதிகள் இருந்தார்கள். அந்த சேனை தளபதிகளை அவன் கூப்பிட்டான். And then he asked them to give him a word of oath regarding his death. அவன் தன்னுடைய மரணத்தை குறித்து சில காரியங்களுக்கு நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த 4 பேரையும் கேட்டான். And he said, I have 3 requests. அவன் சொன்னான், எனக்கு 3 வேண்டுகோள்கள் உண்டு. Number 1, முதலாவது வேண்டுகோள், he said, when I die, நான் சாகிற பொழுது my body should be carried to the grave only by doctors. அவன் சொன்னான், நான் செத்ததற்கு பின்பாக என் உடலை அடக்கம் செய்வதற்கு கல்லறைக்கு எடுத்துக்கொண்டு போகும் பொழுது, அந்த குழியிலே வைக்க கொண்டு போகும் பொழுது என்னுடைய உடலை வைத்தியர்கள் சுமந்து கொண்டு வர வேண்டும். No soldier should touch my body. எந்த ஒரு போர் சேவகனும் என்னுடைய உடலை தொடக்கூடாது. Only doctors should carry me. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் என்னுடைய இந்த உடலை சுமந்து கொண்டு வர வேண்டும். Number 2, இரண்டாவது காரியம், he said, while my funeral procession is moving forward, அங்கே என்னுடைய அந்த சவ ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, he said, all my wealth, everything that I have, coins, gold coins, silver, gold, treasures, diamonds, pearls, whatever I've earned, you must throw it on the road for anyone to take it, and everything must be empty. என்னுடைய சவ ஊர்வலம் போய்கொண்டிருக்கும் பொழுது நான் இதுவரை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொன் நாணயமோ வெள்ளி நாணயங்களோ அந்த முத்துக்களோ வைரங்களோ என்னெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் தெருவுகளிலே வீசி எறிந்து கொண்டு போங்கள். யாரெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ எடுத்துக்கொள்ளட்டும். Third one, மூன்றாவது, he said, when you put my body into the coffin, you must have 2 holes on the sides, so my 2 hands will be hanging outside the coffin. அவன் சொன்னான், என்னுடைய பிரேதத்தை நீங்கள் அந்த சவப்பெட்டிக்குள்ளே வைக்கும் பொழுது அந்த பெட்டியினுடைய 2 இடங்களில் துவாரம் செய்து என்னுடைய 2 கைகளையும் அதற்கு வெளியே விட்டு விடுங்கள் என்று சொன்னான். People, what happened to him? Why is he giving all these crazy things? இந்த தளபதிகளுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இது என்ன இப்படி முட்டாள்தனமான காரியம் எல்லாம் செய்யும்படி எங்களை கேட்கிறாரே. So they asked him, why are you saying that? அப்பொழுது அவனிடத்தில் கேட்டார், ஏன் இந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர்? Alexander said, I'm doing it with a reason. அவன் சொன்னான், அலெக்சாண்டர் சொன்னான், இது ஒரு காரணமாகத்தான் நான் செய்கிறேன். Number 1, முதலாவது, he said, I am asking you to have the doctors carry my body because I want the world to know that when it comes to death, not even the best doctors in the world can save you from death.
முதலாவது அவன் சொன்னான், ஏன் மருத்துவர்கள் தூக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், மரணம் என்று வரும் பொழுது உலகத்தின் தலை சிறந்த வைத்தியனாய் இருந்தாலும் கூட அவனாலே மரணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. I want the world to know that. இது உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக முதலாவது இந்த காரியம். Number 2. இரண்டாவது, The reason why I am asking all the wealth to be strewn on the streets. ஏன் அந்த என்னுடைய பொன்னையும் பொருளையும் நான் சம்பாதித்ததெல்லாம் தூக்கி வெளியிலே அந்த தெருவிலே உள்ள ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எரிய வேண்டும் என்று சொல்கிறேன்? Because I want the world to know that what Alexander the Great earned in this world, he has to leave in this world and go. மகா அலெக்சாந்தராகி இருக்கிற நான் இந்த உலகத்துல என்னத்தை சம்பாதித்தேனோ, எவ்வளவு ஆஸ்தியை சம்பாதித்தேனோ, ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தேனோ, அதில் ஒன்றையும் நான் செத்த பிறகு எடுத்துக்கொண்டு போக முடியாது என்பதை உலகம் அறிய வேண்டும். Number 3. மூன்றாவது, I am asking you to put both of my arms outside the coffin because I want the world to know that great Alexander came into this world empty-handed. Great Alexander grows from this world empty-handed. என் கைகளை வெளியே நீட்டிய வண்ணமாக பெட்டிக்கு வெளியே விட வேண்டும் என்று சொன்னேனே, இந்த உலகம் அறிய வேண்டியது என்ன? அவன் வரும்போது வெறுங்கையோடு வந்தான், இப்பொழுது அலெக்சாண்டர் மரிக்கிற பொழுதும் வெறுங்கையோடையே மரிக்கிறான். இந்த அறிவு நமக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இன்னைக்கு குடும்ப பிரச்சனையை பாருங்க, வீட்டு பிரச்சனையை பாருங்க. இந்த ஒரு அடி நிலம் 10 ரூபாய்க்கு பெறாத காரியங்களுக்கு என்ன சண்டையா? ஏப்பா நீ சண்டை போட்டு எடுத்தா கூட நீ இங்கேருந்து என்ன பண்ண முடியாது? எல்லாம் அமைதியாக இருக்கீங்க, ஒன்றும் என்ன பண்ண முடியாது. நீங்கள் பேசினாலும் அமைதியாக இருந்தாலும் கொண்டு போக முடியாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் கொண்டு போக முடியாது. எல்லாம் மாயை. ஆனால் இந்த மாயைக்கு நம்ம வச்சிருக்க கவலை இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய கவலை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை பற்றியும் இந்த உலக ஐஸ்வர்யத்தை பற்றியும் நீ கவலைப்பட்டு 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 எதை நீ செயலற்று பலனற்று போக பண்ணிட்டேன்னா, கர்த்தருடைய வசனமே உனக்குள்ள கனி கொடுக்க முடியாதபடி அது அப்படியே அவித்து போட்டது, நெருக்கி போட்டுருச்சு. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள பலன் கொடுக்கணும்னா உலக கவலையை விட்டு ஒழிங்க. அந்த கவலை வேண்டாம். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் தருவார். என்ன போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், கொடுப்பார், இனிமேல் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்மை தேவன் கைவிட மாட்டார். இதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை எதை பற்றி கவலைப்படுவேன்னா, நித்தியமாக வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து நான் கவலைப்படுவேன். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நான் கவலைப்பட்டு அதை தேடும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வாரா? கூட கொடுப்பார். கூட கொடுப்பார். இதுக்கு பின்னால போனா தேவராஜ்யமும் போயிடும், இதுவும் நம்மோட வராது. வசனம் உங்களுக்குள்ளே கனி கொடுக்க வேண்டுமா? கவலைகளை விட்டொழிங்க. Don't be worried about this world. இந்த உலகத்தினுடைய கவலைகளாலே உங்களை நிரப்பிக் கொள்ளாதிருங்கள். The world and everything in it is passing away. இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாளிலே ஒளிந்து போகும். அல்லேலூயா. எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு அல்லேலூயா வராது, ஸ்தோத்திரம் வராது. என்ன பாஸ்டர் இன்னைக்கு ஒன்றுமே ஆசீர்வாதமா இல்லை, எடுத்த உடனே வராது, கூட வராது, கூட வராதுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன, இதான் உண்மை. உண்மையான ஆசீர்வாதம் என்பது இந்த பூமியில் நம்ம சம்பாதிக்கிறது கிடையாது. உண்மையான ஆசீர்வாதம் என்பது பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறது தான். ஆண்டவர் சொன்னார், உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. சொல்லுங்க, சேவ் யுவர் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன். அங்க பூச்சி சாப்பிடாது, புழு சாப்பிடாது, திருடன் திருட மாட்டான். அங்க நீங்க சேர்த்து வைக்கிறது பத்திரமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் தேட போனா எதை தேடணும் சொல்லுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுவேன். நான் சொல்லுவேன், வசனம் கேட்கும் போது கூட இன்னைக்கு எப்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, ஆசீர்வாதம் என்ன கிடைக்கும் அப்படின்னு வசனத்தை தேடாதீங்க. எப்படி தேடுங்க? ஆண்டவரே என்னுடைய சுபாவத்தை மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தி என்னோடு பேசும் ஐயா. ஆமென். அப்படி கேளுங்க, அது நிலையான ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், அதை நீங்கள் தேடினா மீதி எல்லாம் என்ன வந்துருமா? ஒரு கடைக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொருள் வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்வாங்க, இலவசம். இல்லைப்பா நான் பொருள் வாங்குறோம்ல, இலவசம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணணும்?
பொருளை வாங்கினா இலவசம் தானாக கேட்காமலே என்ன பண்ணிடுவாங்க, கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா கூட திருப்பி போய் கேட்டுக்கலாம். நான் கொடுத்த பாரு பில் கொடுத்தா எனக்கு என்ன பண்ணலை, ஃப்ரீ கொடுக்கலன்னு கேட்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவாயானால் இவைகளெல்லாம் என்ன செய்யப்படும். உங்களுக்கு எத்தனை பேர் கூட கொடுக்கப்படணும்னு விரும்புகிறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவருடைய ராஜ்யத்தையே நான் தேடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கூட நிறைய பேர் பார்க்குறேன், அப்படியே கவலையாக உட்காந்துருக்கீங்க. என்ன ஆக போதோ தெரியலையே. ஆலயத்தில் தான் உட்காடுறோம், வசனம் கேட்குறோம், ஆனால் கவலையெல்லாம், ஐயோ இது முடிச்சதுக்கப்புறமா எப்படி இதை பார்க்குறது, இதை எப்படி செய்கிறது, இதை எப்படி நடத்துறது. ஆண்டு சொல்றாரு, இதை கவலைப்படாதப்பா, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காகங்களை போஷிக்கிறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா? போஷிப்பாரா, போஷிக்க மாட்டாரா? கொஞ்சம் முகத்தில் ஒரு சிரிப்போட சொல்லுங்க, போஷிப்பார், நடத்துவார், தருவார். Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். First thing that stands against fruitfulness is the cares of the world, worldliness. இந்த கனி கொடுக்க முடியாதபடி நமக்கு முன்பாக இருக்கிற முதலாவது சவால் இந்த உலகத்துடைய கவலைகள். Look at the life of Lot. லோத்தினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. God delivered him with such a great deliverance from the great punishment that came upon Sodom and Gomorrah. சோதோம் கொமோராவுக்கு வந்த மகா பெரிய அழிவிலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அவனை கூட்டிக் கொண்டு வெளியே வந்தார். Don't turn back, okay? Don't turn back and look at what you have left. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், அங்கே நான் என்ன செய்தேனோ அதை நீ திரும்பி பார்க்காதபடி ஓடு. And the Bible says the Lot's wife, without looking at the salvation God had given her, she turned to see the country. வேதம் சொல்லுகிறது, லோத்தினுடைய மனைவி தேவன் அவளுக்கு கொடுத்த மகாபெரிய ரட்சிப்பை பார்க்காமல் திரும்பி அழிந்து கொண்டிருக்கிற அந்த சோதோமை பார்த்தாள். What happened? நடந்தது என்ன? She destroyed her own life. அவளுடைய சொந்த வாழ்க்கையை அவள் நஷ்டப்படுத்தி கொண்டாள். And her family without her turned into tatters. அவளுடைய குடும்பம் அவள் இல்லாதபடினாலே ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போனது. I tell you, let the worry of the world be gone from us. நம்மை விட்டு இந்த உலகத்தின் கவலை வெளியே போகட்டும். Every child of God who is pursuing God and his word will face this temptation. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயேசுவை தொடர்ந்து போகிற வேளையிலே இந்த சோதனைக்கு உட்படுவார்கள். Jesus underwent this temptation. இயேசு இந்த சோதனையை சந்தித்தார். The Bible says the third temptation that Jesus met after his fasting was the devil takes him up to a high place, shows the glory of the entire world in 1 minute, and then asked him to bow down so he could give everything to him. வனாந்திரத்திலே இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது அவருடைய உபவாச நாள் 40 நாள் முடிந்த பொழுது மூன்றாவது சோதனையிலே பிசாசு அவன் உப்பரிகையின் மேலே நிறுத்தி, என்னை தெண்டனிட்டு வணங்கினா இதெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். He showed the glory of the world. இந்த உலகத்துடைய சகல ஐஸ்வரியம் அவருக்கு காண்பித்தார். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? You shall serve the Lord your God alone. தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவரையே ஆராதிப்பாயாக. In other words, this world is not important for me. இன்னொரு வார்த்தையில சொன்னா, இந்த உலகம் எனக்கு முக்கியமானது அல்ல. My first preference, my most primemost desire is God. எனக்கு முதலாவதும் அத்தியந்த தேவையுமாய் இருப்பது என்னுடைய தேவன் மாத்திரமே. And I will worship him alone. நான் அவரையே தொழுது கொண்டவரை ஆராதிப்பேன். Hallelujah. Hallelujah. This temptation will come to every one of us. நாம் ஒவ்வொருவருக்கு இந்த சோதனை இருக்கிறது. I tell you, if you want to be fruitful, don't be worried about the world. Worried about the kingdom of God will make you fruitful. நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் இந்த உலக கவலையை நீங்கள் தள்ளிவிட்டு தேவனுக்காக வாழுகிற பொழுது நிச்சயமே நீங்கள் கனி கொடுப்பீர்கள். Hallelujah. Hallelujah. You will continue to bear much fruit. நீங்கள் தொடர்ந்து கனி கொடுக்கிற அனுபவத்திலே வளருவீர்கள். Number 2. இரண்டாவது காரியம். The second challenge against fruitfulness, இந்த கனி கொடுக்க முடியாதபடி நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இரண்டாவது சவால், Matthew 13:24 to 30. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 இலிருந்து 30 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. This is a parable about how a man would sow good seeds in his field. ஒரு மனிதன் தன்னுடைய நிலத்திலே நல்ல விதைகளை விதைக்கிறான். And Jesus said the kingdom of God is compared to this field. How a man would sow good seed, but the enemy will come and sow tares in the field in the night. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு உவமைகளாக விளக்கி கொண்டு வருகிற பொழுது இந்த உவமையை அவர் சொல்கிறார். அங்கே நல்ல விதைகள் விதைக்கப்பட்ட அந்த விதை நிலத்திலே
அங்கே சத்ருவானவன் வந்து களைகளையும் விதைத்து விடுகிறான். Number 26 I want to read, verse number 26. அதுல 26வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். When the blade or the crop was sprung up and brought forth fruit, then appeared the tares also. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. Now this is a second challenge. இது அங்கே இருக்கக்கூடிய இரண்டாவது சவால். You know, the Bible says that the good seed is the children of God. அங்கே வேதம் சொல்லுகிறது நல்ல விதையானது தேவனுடைய புத்திரர் அல்லது தேவ ஜனங்கள். You can read that from verse 36 to 42. நீங்க 36 இருந்து 42 வரை உள்ள வசனங்களிலே அதை உங்களால படிக்க முடியும். And the field is the world. அது உலகம்தான், நிலம். And God is the one who sows good seeds, the children of God, places them. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இந்த பூமியிலே வைக்கிறார். But when they are about to bear fruit, எப்பொழுது அவர்கள் கனி கொடுக்கிற அந்த அனுபவத்திலே in வருகிறார்களோ, the same place the devil comes and sows some weeds. அந்த இடத்திலே பிசாசானவன் விதைத்து விட்ட அந்த களைகளும் வளர்ந்து வந்து விடுகிறது. And they come equally, flourishing like the crop. ரெண்டு ஒன்றை போல, ரெண்டு நல்ல செடிகளை போலவே வளர்ந்து கொண்டு மேலே வருகிறது. And the Bible says, what are these weeds standing for? இந்த வசனம் சொல்லுகிறது இந்த களைகள் எதை குறிக்கிறது? In verse 41, 41ஆம் வசனத்திலே, the weeds stand for things that offend and them which do iniquity. சகல இடர்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. Who are the weeds? யார் இந்த களைகள்? சொல்லுங்க, யார் இந்த களை? சகல இடர்களையும் இடறல் பண்ணுகிறவங்க, அப்புறமா அக்கிரமம் செய்கிறவர்கள். சொல்லுங்க, இடறல் பண்ணுகிறவர்கள், இடறல் பண்ணுகிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள். அக்கிரமம் செய்கிறவர்கள். இப்போ இவங்க யாருன்னா, நல்ல பயிரா நம்ம ஆண்டவருடைய தோட்டத்தில் வளரும் போது கூடவே வளர்ந்து என்ன பண்றாங்க, நம்மளே இடற பண்றாங்க, இடற பண்ணுவாங்க. They will offend us and make us wonder if we are growing right. இந்த காரியங்கள் வளர்ந்து கொண்டு வரும் பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம சரியா தான் வளர்றோமா? Because these people don't fear God. காரணம் என்ன? அங்கே இடறல் செய்கிற இந்த அக்கிரமம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறதில்லை. They walk in wicked ways. அவர்கள் நடக்கிற வழிகளை பார்த்தால் துன்மார்க்க வழிகள். But they are growing just like us, sometimes even better than us. அவர்களை பார்த்தால் நல்லபடியாக வளர்ந்து கொண்டு வராங்க, சில வேளை நம்ம கார்க்கு நல்லாவே வளர்ந்துறாங்க. Sometimes this is the kind of offense we have when we see the people of the world. இப்படிப்பட்ட உலகத்தினுடைய ஜனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயமானது கலங்குகிறது இந்த இடத்துல தான். Brother, I am fasting, I am praying, I am giving my offerings, tithes, I am coming to church, I am living a perfect Christian life. I am going through all the suffering, brother. My neighbor, he doesn't do anything of this, he is better than me. நான் உபவாசம் பண்றேன், சபைக்கு ஒழுங்கா போறேன், தசமபாகம் காணிக்க கொடுக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆனா பக்கத்து வீட்டுல இதெல்லாம் செய்யாத ஒருத்தருக்கு அவன் என்ன விட நல்லா இருக்காயா? Why? What is happening? என்ன நடக்குது? What is wrong with me? எனக்குள்ள என்ன தவறு இருக்கு? David went through the same problem. இந்த தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போனான். Go to Psalm 73. 73ஆம் சங்கீதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், Psalm 73, சங்கீதங்களின் புத்தகம் 73ஆம் சங்கீதத்திலே very very interesting passage. மிக மிக அருமையான ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது. In the words of David he says, தாவீதுடைய வார்த்தைகளிலே அவன் சொல்லுகிறான், in verse 3, I was envious at the foolish when I saw the prosperity of the wicked. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். எல்லாரும் தயவு செய்து பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாஸ்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். Verse 4, 4ஆம் வசனத்தை பாருங்கள். there are no bands in their death, their strength is very firm. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பெலன் உறுதியாய் இருந்தது. They are not in trouble as other men, neither are they plagued like other men. நரர்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள், மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். Pride compasseth them about as a chain, violence covers them as a garment. 6ஆம் வசனம், ஆகையால் பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல அவர்களை மூடும். Their eyes stand out in fatness and they have more than their heart could wish. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. கவனிச்சீங்களா அந்த வார்த்தையை? இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. நம்ம சில பேர் சொல்லுவோம், நம்ம கேட்கறதே கிடைக்க மாட்டேங்குது, அவன் கேட்கறதுக்கு மிஞ்சியே என்ன கிடைக்குது, அவனுக்கு கிடைக்குது. நானும் அப்ளை பண்ணுறேன், ஒன்றும் வர மாட்டேங்குது. அவன் அப்ளிகேஷனே போட மாட்டேங்கிறான், கரெக்டாக வந்துடுது பாஸ்டர். என்னதான் பண்ண, நம்ம என்ன ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம்? போங்க. அவன் செக்கப்புக்கே போக மாட்டேங்கிறான்,
மருந்தே சாப்பிட்றதில்ல, ஜம்முன்னு போயிட்டு வர்றான். நானும் சாப்பிட்டு பார்க்குறேன், ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஏன் இப்படி நான் இருக்கேன்? Why is my life like this? ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? Continue on. தொடர்ந்து பாருங்க. It says in verse 8 we'll read, they are corrupt and they speak wickedly concerning oppression. They speak loftily. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாய்ப்பாய் பேசுகிறார்கள். Verse 12. 12 வசனம். These are the ungodly who prosper in the world. They increase in riches. இதோ அவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். Then David, looking at all this, he is very troubled. அவனுடைய இருதயம் இப்ப அவனுக்குள்ள அங்கலாய்க்குது. Why? What is happening with the wicked people are prospering? ஓ, துன்மார்க்கர் நல்லா இருக்கிறாங்களேப்பா. Their children are very strong. அவருடைய பிள்ளைகள் பலத்திருக்கிறார்களே. Everything is fine with them. அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்குதே. And then he says, பின்பு அவன் சொல்றான், verse 13, 13 வசனத்துல, verily I have cleansed my heart in vain and washed my hands in innocency. நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். All the day long have I been plagued and chastened every morning. நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க தெரியல உங்க லைஃப்ல, பாஸ்டர் எனக்கு தான் அடி மேல அடி உழுது, அவங்க நல்லா இருக்காங்க பாஸ்டர், நான் பரிசுத்தமா உத்தமமா பயந்து உண்மையாலாம் வாழ்ந்து பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அவன் பாருங்க குறுக்கு வழியில் போயிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டான் பாருங்க. இல்லை, நம்ம ஜோம் பண்ணி கூட ஒன்றும் என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஏன்? இதை பார்த்த உடனே நமக்கு இடலாம் எடுத்துப்போம், ஜெபிச்சதெல்லாம் போதும் போ, என்ன ஜோம் பண்ணி என்ன கண்டோம், என்ன கர்த்தரை தேடி என்ன கண்டோம், உண்மைலாம் பேசிலாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது பிதர். நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்புறமா, உலகத்தாலாம் அப்படிலாம் இருக்கிறது இல்லை, நல்லா இருக்காங்க அவங்க, நம்ம தான் பிரச்சனையில் இருக்கோம். ஸோ we get offended. ஆகவே இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ள குழம்புது. And then he says, அவன் சொல்லுகிறான், verse 17, 17 வசனத்துல, I went to the sanctuary of God. அங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவன் போகிறான். And then I understood their end. அவருடைய முடிவை அவன் கவனித்து பார்த்தான். Verse 18, 18 வசனம் சொல்லுது, surely you have set them in slippery places and cast them down in destruction. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். They are brought down into desolation in a moment and they are utterly consumed with terrors. அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். அது வரைக்கும் நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்தில் போனால் தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. அவர்கள் ரொம்ப செழிப்பாக வளர்றது போல தெரிஞ்சாலும் அவங்க பாதங்கள் ஆண்டு எங்கே வச்சிருக்கிறாரா, சறுக்கலான இடத்துல வச்சு சடுதியாக என்ன செய்வாங்களாம், அழிந்து போவார்கள். ஆனால் நானும் கர்த்தருடைய வீட்டிலே பச்சை ஒலிவ மரம் போல நான் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Sometimes you know people's prosperity and especially the wicked people's prosperity can become an offense to us. பல வேளைகளிலே இந்த துன்மார்க்கர் பெருகி கொண்டு வருகிறதையும் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறதையும் நாம் பார்த்து நம்முடைய இருதயத்திலே ஒரு கலக்கத்தை உண்டாக்கி கொள்ளும். You must understand that our eyes must never be set on man, but God has called us to set our eyes on Jesus Christ. நம்முடைய கண்கள் ஒரு பொழுதும் இந்த மனிதர்கள் மேலே வைக்கப்படக்கூடாது. நம்முடைய கண்களை நாம் வைக்க வேண்டிய இடம் ஒன்று உண்டானால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. He is the author and the finisher of our faith. அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும். Sometimes strong men will fall. ஒருவேளை அந்த பலமுள்ளவர்கள் கூட விழுந்து போகலாம். Righteous men will cease. நீதிமான்கள் கூட அற்று போகலாம். But the Lord will remain forever. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ என்றும் நிலைத்திருப்பார். We have to set our eyes on him. நாம் நம்முடைய கண்களை அங்கேதான் அவர் மேலே தான் வைக்க வேண்டும். In 1 Corinthians chapter 3 verse 4 if you read, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசிப்போமானால், Paul says somebody is saying I belong to Paul, someone else is saying I belong to Apollos, and he says are you not acting like people without the spirit in the flesh? பவுல் சொல்லுகிறார், ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால்
நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? What is he saying? அவர் சொல்லுகிறது என்ன? You started following Christ. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தீர்கள். But now you are saying I am following Paul. One other person is saying I am following Apollos. So you have made heroes from human beings. இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? நான் பவுலை பின்பற்றி போகிறேன், நான் அப்பல்லோவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு கதாநாயக வழிபாடு செய்து மனிதனை பின்பற்றுவளாய் மாறி போனீர்கள். He says don't follow us. He said follow Christ. நாங்கள் அல்ல, எங்களை அல்ல, நீங்கள் பின்பற்ற வேண்டியது இயேசுவை மாத்திரமே. Hallelujah. Hallelujah. Men will come, men will go. மனிதர்கள் வரலாம், அவர்கள் போகலாம். But God will remain forever. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ என்றும் நிலைத்திருப்பார். Our calling is to focus on Jesus. பவுல் சொல்கிறார் நம்முடைய முழு அழைப்பையும் நாம் வைக்க வேண்டியது இயேசுவின் மேலே. You know, many years ago Mahatma Gandhi, he said, show me one true Christian and I will follow Christ. ஒரு முறை மகாத்மா காந்தி அவர்கள் இப்படி சொன்னார்கள், ஒரு நல்ல கிறிஸ்தவனை நீங்கள் காண்பித்தால் நான் கிறிஸ்தவத்தை பின்பற்றுவேன். I will become a Christian. நான் ஒரு கிறிஸ்தவனாகுவேன் என்று சொன்னார். I am sorry to say he got it all wrong. உண்மையாகவே நான் சொல்லுவேன், அவர் அந்த இடத்துல தான் ஒரு தவறை பண்ணிவிட்டார். He went for looking at Christ with people, but God did not call us to look at people. God called us to look at him. ஆண்டவராய் மனுஷரை பார்க்கும்படி நாம் அழைக்கப்படவில்லை, தேவன் மனுஷரை பார்க்கும்படி நம்மை சொல்லவும் இல்லை. நாம் பார்க்க வேண்டியது எல்லாம் தேவனை மாத்திரமே, இயேசுவை மாத்திரமே. Hallelujah. Hallelujah. Man will be imperfect. மனிதன் ஒரு பொழுதுமே பரிபூர்ணமானவன் அல்லவே அல்ல. But Christ is perfect. ஆனால் கர்த்தரோ இயேசுவோ பரிபூர்ணமானவர். Hallelujah. Hallelujah. He is the maker of all. He is always shining. அவர் எப்பொழுதுமே பிரகாசம் உள்ளவர், அவரே நம்மை உண்டாக்கினார். So if you constantly focus on him, நீங்கள் தொடர்ந்து உங்கள் கண்களை அவர்கள் மேல் வைப்பீர், அவர் you மேல் cannot be வைப்பீர்களானால் offended at all. நீங்கள் ஒரு பொழுதும் இடர் அடைய வேண்டிய அவசியம் You இல்லை. will never slip from the way. நீங்கள் அங்கே வழிக்கு சறுக்கலான பாதையில் நிற்க போகிறது You know, இல்லை. even in the other service I said, நான் இன்னொரு ஆராதனையிலே சொன்னதை போல, the hero of Apostolic Christian Assembly is no human being. The hero of this church is Jesus Christ. இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ இந்த ஸ்தாபனத்தினுடைய இந்த சபையினுடைய தலைவர் அல்லது நாம் பார்க்க வேண்டியது யார் என்றால் இயேசுவை மாத்திரமே. He is the captain. அவர் ஒருவர்தான் நம்முடைய தலைவர். He is the leader. அவர்தான் நமக்கு வழிகாட்டி He செல்கிறவர். is the first and the last. அவர்தான் தொடக்கமும் முடிவுமானவர். He is the beginning and the end. அவர்தான் தொடங்கினவர், அவரே தான் முடிக்க He is போகிறார். the Alpha and the Omega. அவர்தான் அல்பா ஒமேகாவுமானவர். We who are preaching to you, we are just servants of Christ. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள் அவருடைய அடிமைகள், வேலைக்காரர்கள். அவ்வளவுதான். நீங்க அடிமைகள், நாங்க வேலைக்காரர்கள். அப்படிதான் பவுல் சொல்றார். நாங்கெல்லாம் அவருக்கு ஊழியக்காரரா இருக்கிறோம். நீங்க என்ன பின்பற்றீங்களே, இயேசுவை பின்பற்றுங்க. ஆமென். அவரை பின்பற்றினா உங்களுக்கு என்ன வராது? இடர்கள் வராதுங்க. பக்கத்துல என்ன களை முளைக்கட்டும், ஏங்க களையை பார்க்குறீங்க? பாஸ்டர் அந்த விசுவாசியே அப்படி பண்றாரு பாஸ்டர், நான் ஏன் பண்ணக்கூடாதா? ஏப்பா நீ களை எதுக்குப்பா பார்க்குற? உன்னை நாட்டினவர் யாரு? தேவனாகிய கர்த்தர் உன்னை நாட்டினார், அவரை பாருப்பா. ஹல்லேலூயா. அவனுக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பாரு. வேதம் சொல்லுகிறது, களைகளை எல்லாம் மொத்தமா கட்டி எங்க போடுவாங்களாம்? அக்கினியில போடுவார்கள். நீங்களும் அங்க போக விரும்புறீங்களா? இல்ல, என்னை நாட்டினவர் கர்த்தர். சத்ருவானவன் களைகளை நாட்டினா அவர்களுடைய செழிப்பை பார்த்து நீங்க கலங்க வேண்டாம், இடர வேண்டாம். நாம பார்க்க வேண்டியது கர்த்தரை மாத்திரம். எனக்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நீதியின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அவர் மறக்க மாட்டாரு, கரெக்டா கொடுப்பாரு. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, பிரதர் அவங்களே எப்படி இருக்காங்க, அவங்களே எப்படி செய்கிறாங்க, அவங்களே எப்படி நடக்கிறாங்க. நம்ம அவங்கள பார்க்கும்படி அழைக்கப்படலை, இயேசுவை பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். Set your eyes on Jesus. உங்களுடைய கண்களை இயேசுவின் மேலே வையுங்கள். Follow Christ. இயேசுவை பின்பற்றி செல்லுங்கள். He is the way. அவர்தான் வழி. He is the way. அவர் ஒருவரே வழி. He is the way to heaven. நாம் பரலோகத்துக்கு போவதற்காக நமக்காக கொடுக்கப்பட்ட வழி அவர் ஒருவரே. No man can come to the Father but by Jesus Christ. பிதாவினிடத்திலே இயேசுவின் மூலமாக அன்றி ஒருவனாலும் வர முடியாது. Many years ago, when Sadhu Sundar Singh was alive, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக சாது சுந்தர் சிங் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது, there was a young man who came to him. ஒரு இளைஞன் வந்து இந்த சாது சுந்தர் சிங் கிட்ட வராரு. And he said, sir, I am so inspired by your ministry and your life. உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எனக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் வந்திருக்கையா. And for the rest of my life I will serve with you. இனி எனக்கு மீதி உள்ள வாழ்நாள் எல்லாம் உங்களோட இருந்து ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றார். Sadhu Sundar Singh looked at him and said,
சாது சுந்தர் சிங் அவரை பார்த்துட்டு சொல்றாரு, that is good my friend, நல்லது நண்பனே, but I want to let you know something. நான் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லணும். In the beard of Jesus there are so many hairs. இயேசுவினுடைய தாடியில நிறைய முடிகள் இருக்கு. I am holding on to one hair and I am hanging. அதுல ஒரு முடியை பிடிச்சு நான் தொங்கிட்டு இருக்கேன்ப்பா. You hold another hair and you hang. நீ இன்னொரு முடியை பிடிச்சிட்டு தொங்கு. If you hang on me, the hair will rip apart and both of us will fall down. நீ என்ன பிடிச்சிட்டு தொங்கினா அந்த தாடி முடி அரிந்து விழுந்து ரெண்டு பேருமே கீழே போயிடும். Don't hold me. நீ என்ன பிடிக்காத. Hold on to Jesus. இயேசுவை பற்றிக்கொள்ள. Hallelujah. 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 I say if you want to be fruitful in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கனி கொடுக்கிறவளாய் மாற வேண்டுமானால், the second challenge is be careful about the weeds that will grow very very lush and healthy around you. இரண்டாவது அங்கே இருக்கிறதான காரியம் உங்களை சுற்றி பார்க்கிறதுக்கு அழகாக வளருகிற களைகளை குறித்து கவனமாயிருங்கள். They may look very healthy. அதை பார்க்கிற பொழுது அது ஆரோக்கியமான களையாக தோன்றும். They can even offend you. அது ஒருவேளை உங்களையும் இடரலடைய பண்ணலாம். Sometimes it can shake your faith. உங்களுடைய விசுவாசத்தை ஒருவேளை அது அசைத்து பார்க்கலாம். But don't look at them. ஆனால் அந்த களைகளை பார்க்காதிருங்கள். Look at Jesus Christ. இயேசுவை நோக்கி பாருங்கள். Hallelujah. Hallelujah. And continue to give the crop for which you were sown. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக விதைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்துக்காகவே வளர்ந்து கனி கொடுங்கள். Hallelujah. Hallelujah. Third challenge for fruitfulness. மூன்றாவது காரியம் நாம் கனி கொடுப்பதற்கு நமக்கு முன்பாக உள்ள சவால். Joel chapter 1 and verse 4. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். That which the palmer worm hath left has the locust eaten. That which the locust has left the canker worm has eaten. That which the canker worm has left the caterpillar has eaten. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. The third challenge that will stand before our fruitfulness is what I call worms. மூன்றாவது நாம் கனி கொடுக்க முடியாதபடி இருக்கக்கூடிய தடைகளிலே மூன்றாவது புழுக்கள். First one is worldliness. முதலாவது உலக கவலை. Number 2 is weeds. இரண்டாவது களைகள். Number 3 is worms. மூன்றாவது இந்த புழுக்கள். Now these worms come and infest this garden. இந்த தோட்டத்தை இந்த புழுக்கள் வந்து அப்படியே கிருமியை அழித்து போடுகிறதை போல அழித்து போடுகிறது. And what was the result? அவருடைய முடிவு என்ன? Verse 12. யோவேல் 1:12 பாருங்கள். Verse 12 says, 12ஆம் வசனம் சொல்கிறது, the wine is dried up, the fig tree languishes, the pomegranate tree, the palm tree, the apple tree, all the trees of the field are withered. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை பேரூச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. என்னாச்சா? செடியெல்லாம் வாடி போயின, கனி கொடுக்கல. இதெல்லாம் கனி கொடுக்கிற மரம். All these are fruit bearing trees, but they are all withered. அவை எல்லாமே அது கனி கொடுக்க முடியாதபடி வாடி போயிடுச்சு. Why? ஏன்? Because worms came and ate everything. காரணம் என்ன? புழுக்கள் வந்து எல்லாவற்றையும் தின்று போட்டது. Now don't try to underestimate the power of worms. இந்த புழுக்களை குறித்து நாம் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. These worms are very powerful, though they are very small and fragile. அதை பார்க்கும் பொழுது பலமற்றவையாய் காணப்பட்டாலும் அதற்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அது செய்ய வேண்டிய வேலை அது செய்யும். We know the story of Jonah. யோனாவுடைய கதை உங்களுக்கு தெரிந்தது தானே? Jonah waiting to see the destruction of Nineveh, there is a gourd that God made to grow upon his head. பாருங்கள், அங்கே யோனா அந்த நினிவேனுடைய அழிவை பார்க்கும்படி காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுடைய தலைமையிலே நிழல் கொடுக்கும்படி ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணுகிறார். And then as he was enjoying the shadow, அந்த நிழலை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது the Lord commanded a worm to go and eat the entire tree. ஆண்டவராகிய தேவன் ஒரு புழுவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், நீ போய் அந்த ஆமணக்கு செடி முழுவதையும் அரித்து போடு என்று. In one night this worm did overtime and finished the tree. ஓர் இரவிலே அது ஓவர் டைம் பண்ணி தான் அதை அழிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அதை அவ்வளத்தை சாப்பிட்டு போச்சு. If there was a Guinness record for the most highest amount of food consumed in one given time, I think the worm will be a winner. இந்த கின்னஸ் புக்குக்கு எத்தனையோ சாதனைகளை எழுதுறாங்களே, ஓர் இரவிலேயே சாப்பிட்டு முடிச்சது அதிகமான அளவுக்குன்னு சொன்னா அந்த புழுவுக்கு தான் அந்த பிரைஸை கொடுக்கணும். அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. பயங்கரமான புழு.
And this verse says, இந்த வசனம் சொல்லுகிறது, the palmer worm, the locust, the canker worm, the caterpillar, they all ate the garden and then there's no fruit. அந்த பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி இதெல்லாம் வந்து அந்த தோட்டத்தை அழிச்சு போட்டுச்சு. When I say about all this, suddenly you should not think, oh pastor, this is exactly what I was waiting for. இப்போ நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, பாஸ்டர் இந்த வார்த்தைக்காகத்தான் நான் காத்திருந்தேன்னு நீங்க நினைக்கக்கூடாது. My life is like this, pastor. என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. The devil is not letting me go. இந்த இந்த பிசாசு என்னுடைய வாழ்க்கையை இப்படி பூந்து விளையாடுறான். ஒண்ணுக்குமே வந்துட்டே இருக்கு பாஸ்டர். ஒன்று முடிஞ்சதுன்னு பார்த்தேன், அடுத்தது வருது. ஒரு புழுவா மாறி மாறி வந்து என்ன பண்ண மாட்டேங்குது, வாழ விட மாட்டேங்குது. நான் எவ்வளோ கட்டி ஜோம் பண்ணுறேன், ஒன்று கட்டி முடிச்சா அடுத்து என்ன வந்துடுது, அடுத்த பிரச்சனை வருது. these worms all from the devil, pastor. இது எல்லாமே பிசாசிடத்திலிருந்து வருது என்று நாம் சொல்லலாம். I want to clarify something. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்றை தெளிவாக காண்பிக்க விரும்புகிறேன். I'll show you one verse. நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு இதில் காண்பிக்கிறேன். Joel 2:25. நீங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம் பாருங்க. 25. I will restore to you the years that the locust has eaten, the cankerworm, the caterpillar, the palmer worm, my great army which I sent to you. யோவேல் 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புழுவெல்லாம் எங்கிருந்து வந்துச்சான்? ஆச்சரியமா இருக்கா? ஆண்டவர் சொல்றா, இதெல்லாம் எங்க இருக்கு? ஏன் ஆர்மிங்க இதெல்லாம்? என் பெரிய சேனையாகிய பச்சை கிளி, வெட்டுக்கிளி, நம்ம எதெல்லாம் பிசாசு நினைச்சோமா எங்க இருந்தா வந்துச்சான்? என் பெரிய சேனைன்னு ஆண்டவர் சொல்றாரு. சில பேர் இதை தெரியாம பிசாசை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். அவன் சொல்றான், ஏப்பா நான் அம்புக்கே வரல, என் மேல சும்மா கேஸ் போடுறேன் நீனு. நிறைய பேர் இங்கே அங்கேயும் போய் ஒரே கட்டு பாஸ்டர், பயங்கர கட்டா இருக்கு, எதை செஞ்சாலும் ஒன்றும் நகர மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இது பிசாசுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் யார் அனுப்புனதான்? தேவனே அனுப்புனார். அவர் சொல்ற, என்கிட்ட இந்த பெரிய சேனை வச்சிருக்கேன் நான், எல்லாம் வெட்டுக்கிளி சேனை, பச்சை புழு சேனை, பச்சை கிளி சேனை எல்லாத்தையும் அனுப்பி மொத்தமாக என்ன பண்ணிட்டாரு? கனி கொடுக்க முடியாதபடி செய்து விட்டார். இட்ஸ் God who did everything. இதை தேவனே செய்தார். இவை எல்லாவற்றையும் அவரே செய்தார். Why? ஏன்? Why would God stop our fruitfulness? நாம் கனி கொடுக்கிற இந்த காரியத்தை தேவனே எடுத்து போட்டாரானால் அவர் ஏன் அதை எடுத்து போடுகிறார்? Joel 2:12-15. நீங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 15 வரை உள்ள வசனங்களிலே the Lord says, turn to me with all your heart and with fasting, with weeping, with mourning, rend your heart, not your garments, and turn to God. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். Hallelujah. Hallelujah. Why did God send the worms? ஆண்டவராகிய தேவன் இந்த புழுக்களை ஏன் அனுப்பினார்? சொல்லுங்க, எதுக்கு? நம்மளை துன்பப்படுத்துறக்கா? இல்ல, எப்படியாவது நம்ம கர்த்தரண்டை திரும்புவோம் அப்படின்னு தான் அனுப்புறாரு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் திரும்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பச்சை கிளி, இந்த வெட்டுக்கிளிகள், இந்த முசுக்கட்டை பூச்சிகள் எல்லாம் பட்சித்த வருஷங்களுக்கு தக்க பலனை நான் திரும்ப கொடுத்துருவேன். கவலைப்படாது. நான் சொல்வேன், நம்ம புழுவை விரட்ட வேணாங்க, நம்ம கர்த்தரண்டை திரும்பினா போதும், கர்த்தர் எல்லாத்தையும் விரட்டிடுவார். ஆமென். Hallelujah. Hallelujah. I am very confident about this. நான் இதை குறித்து மிகவும் நம்பிக்கை உள்ளவனாய் You இருக்கிறேன். turn to God. நீங்கள் தேவனை நோக்கி திரும்புங்கள். He will turn around the situation. உங்களுடைய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்றவண்ணமாக திருப்புவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் He will இருக்கிறார். turn fruitlessness into fruitfulness. ஆண்டவராகிய தேவன் கனியற்ற நிலைமையை மாற்றி கனி கொடுக்கிற நிலைமைக்கு நம்மை கொண்டு வருவார். Sometimes we are too busy trying to chase the worms. நாம் பல வேளைகளிலும் நம்முடைய நேரத்தை இந்த புழுக்களை துரத்துகிறதிலே செலவு
பண்ணுகிறோம். Don't worry about the worms. நீங்கள் இந்த புழுக்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். God has sent them for a purpose. ஆண்டவராகிய தேவன் இவை எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுமதித்தார். So that we can turn to him. அதனாலே நாம் தேவனை நோக்கி திரும்புவோம். Hallelujah. Hallelujah. When we turn to him, நாம் தேவனை நோக்கி திரும்புகிற பொழுது, the same God who sent the armies of worms to infest our garden, he will command them to go back and he will give back what we lost. நம்முடைய தோட்டத்துக்குள்ளே அடிக்கிறதற்கான காரியங்களை அனுப்பின அதே தேவனே அவற்றை வெளியே போகும்படி கட்டளையிட்டு மீண்டும் நமக்கு செழிப்பான பலனை தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. இந்த காலையில யாராவது நீங்க ரொம்ப பலனற்றவர்களாக எதை செய்தாலும் செழிக்கல பாஸ்டர், அது என்னன்னே தெரியல, ஒன்றை விட்டு அடுத்தது போறேன், அடுத்தது விட்டு அடுத்தது போறேன், ஒண்ணுமே முன்னேற்றம் இல்லை, ஒன்று பட்சித்தது, சரி அதை செட்டரைட் பண்ணலான்னு அடுத்தது செஞ்சேன், அது கொஞ்சம் சரி வரலன்னு அடுத்தது செஞ்சேன், ஒன்றுமே பலன் இல்லை பாஸ்டர். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு காலையில். உன் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்ப, நீ இழந்து போன வருஷங்களுக்கு தக்க பலனை நான் தருவேன். நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தர்கிட்ட திரும்புங்க. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட திரும்பும் பொழுது கர்த்தர் காரியங்களெல்லாம் திருப்பி கொண்டு வருவார். எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் இழந்து போனதை இரட்டிப்பாய் தர வல்லவராக இருக்கிறார். ஒன்றை மறந்துடக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வராது. அது உண்மை. யோபு ஒரு பெரிய பரிசுத்தவான் தான். அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பிசாசு அவன் எத்தனித்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட போய், நீர் அவனையும் அவனை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையா? ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்து கீயை கொடுத்து ஓப்பன் பண்ணி சரி இவ்வளோ தூரம் போன்னு பவுண்டரியை செட் பண்ணுற வரைக்கும் அவனால் அவன் மேலே கை வைக்கவே முடியல. இப்போ நாம் யாராக இருக்கணும்னா கர்த்தருடைய கண்ணின் மணியாக அவர் என்னை உள்ளங்கையில் என்ன பண்ணியிருக்காரு, வரைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியாமல் ஒரு காரியம் நடக்காது. அவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் திரும்ப வேண்டியது புழுக்கள்கிட்ட இல்லை, நான் திரும்ப வேண்டியது கர்த்தர்கிட்ட. அவர்கிட்ட நான் போவேன், ஆனால் எல்லாவற்றையும் திருப்பி இழந்து போனதை திருப்ப தர தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். கர்த்தரண்டை திரும்ப, அவர் அதுதான் விரும்புகிறார். உன் முழு உள்ளத்தோடு என்னை நீ தேடுப்பா, நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு, எல்லாத்தையும் நான் திரும்ப கூட கொடுப்பேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன். I can bless you. என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். God wants to get the attention. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கவனத்தை அவர் மேலே வைக்க வேண்டும். Sometimes we are so immersed in business. பல வேளைகள்ல நம்முடைய வியாபாரங்கள்ல மூழ்கி போயிரோம். So immersed in our work. நம்முடைய வேலைகளுக்குள்ள மூழ்கி போயிரோம். So immersed with our studies. நம்முடைய படிப்புகளுக்குள்ள மூழ்கி போறோம். So immersed with our money. நம்முடைய பண காரியங்களுக்குள்ள மூழ்கி போறோம். And we have forgotten God along the way. அதனால நாம் தேவனை அவருடைய காரியங்களை மறந்து போகிறோம். Sometimes we use God only as another source of blessing. இன்னொரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு பகுதியாகத்தான் நம்ம இயேசுவையும் தேவனையும் பார்க்கிறோம். We use God sometime to get our blessings like a checkbook. தேவனாகிய கர்த்தரை பயன்படுத்தி சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிக்கிறோம். But God does not want us to use him for a blessing. நாம் அவரை ஒரு ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்திக் கொள்வதை அவர் விரும்பவில்லை. He wants him to be the center of our lives. நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக அவரே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. As you are listening to the word of God, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில், I pray that instead of turning our eyes upon our problems, நம்முடைய பிரச்சனைகளை நோக்கி நம்முடைய கண்களை வைக்கிறதை காட்டிலும் turn to God. நம்முடைய கண்களை திருப்பி நாம் தேவனை பார்ப்போம். If you turn to God with all your heart, உங்களுடைய முழு இருதயத்தோடும் அவரை நோக்கி நீங்கள் திரும்புவீர்களானால், turn the attention to him, உங்களுடைய முழு கவனத்தை நீங்கள் அவர் மேலே வைப்பீர்களானால், I tell you no weapon formed against you will prosper. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராக எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காது. Hallelujah. Hallelujah. Let me tell you who our God is. நான் சொன்ன இந்த நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நான் உங்களுக்கு சொல்றேன். Who is our God? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? Now read Joel 2:13. அங்க இரண்டாம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். I want to read the second part. அதிலே இரண்டாம் பகுதியை பாருங்கள். The Bible says he is gracious and merciful. அவர் இரக்கமும் மன உருக்கமும் உடையவர். He is slow to anger. அவர் நீடிய சாந்தமுள்ளவர். He is of great kindness. அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். And
repenteth him of the evil. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். Oh, he is a loving God. நம்முடைய தேவன் அன்பான தேவன். And you just have to turn to him. நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டியது மாத்திரம்தான் நாம் செய்ய வேண்டியது. When you turn your eyes to him, உங்களுடைய கண்களை அவரை நோக்கி நீங்கள் திருப்புவீர்களானால், the same God who sent the worms, எந்த புழுக்களை அனுப்பினாரோ அதே தேவன் what will he do? அவர் என்ன செய்வார்? He will give back what you lost. நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீர்களோ அவை எல்லாவற்றையும் திரும்ப அவர் தர வல்லவர். Hallelujah. Hallelujah. I will restore you. நான் மீண்டும் அதை உங்களுக்கு கொடுப்பேன். I will restore you. நான் திரும்ப அவைகளை அளிப்பேன். I want to say again, I will restore you. நான் திரும்பவும் அதை சொல்ல விரும்புகிறேன். தேவன் நமக்கு அவற்றை எல்லாவற்றையும் திரும்ப அளிக்க வல்லமை உள்ளவர். Hallelujah. Hallelujah. Do you believe that this morning? நீங்கள் இந்த காலை வேளையில I விசுவாசிக்கிறீர்களா? don't know what kind of loss you are in this morning. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு காலை வேளையில எதை இழந்த நிலையில் வந்திருக்கிறீர்களோ நான் அதை அறியேன். The tree is there, அங்கே மரம் இருக்கிறது, but no fruit. ஆனால் அந்த மரத்தில் உள்ள கனி அங்கே இல்லை. Pastor, full of worms. அந்த மரத்தை போய் பார்த்தால் முழுவதும் புழுவா இருக்கிறது. Varieties of problems. எத்தனையோ விதமான பிரச்சனைகள் உள்ளே இருக்கிறது. One after another, sequentially problems are coming in. ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. Nothing is left. எதுவுமே அங்கே விடவில்லை. Everything is withered. எல்லாமே அழிந்து போய் கொண்டிருக்கிறது. God says, ஆண்டவர் சொல்கிறார், that is my great army. அது என்னுடைய பெரிய சேனை. You turn to me with all your heart. நீ உன்னுடைய முழு இருதயத்தோடும் என்னை நோக்கி திரும்பு. I will get the army back and I will prosper you again. அந்த சேனைகளை நான் திரும்ப எடுத்துக்கொண்டு உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். Hallelujah. Hallelujah. I will make you a fruitful tree again. நீ மீண்டுமாய் ஒரு கனி கொடுக்கிற மரமாய் மாற நான் அதை செய்வேன். Hallelujah. Hallelujah. Don't run to anyone. நீ வேற இடத்துல போக வேண்டாம். Turn to God. நீ தேவனிடத்தில் மாத்திரம் Turn வந்தால் back போதும். to God. நீ தேவனிடத்தில் வந்தால் போதும். Set your eyes on God உன்னுடைய again. கண்களை தேவன் மேல் வைத்தால் போதும். Give him priority in your அவரை life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய இடத்திலே வைத்தால் போதும். And he will restore everything you have lost. நீ எதையெல்லாம் இழந்து போனாய் அதை எல்லாவற்றையும் மீள கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன். Do you believe that? அதை விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. உங்க ஃப்ரூட்ஃபுல்னஸ் தடை பண்ற இந்த புழுக்கள்கிட்ட போகாதீங்க, கர்த்தர்ட்ட போங்க. Yes Lord. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் நிச்சயமாய் திரும்ப தருவார். நிச்சயமாய் திரும்ப தருவார். நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு காலையில் மனம் சோர்ந்து போய், பாஸ்டர் என் வாழ்க்கையில் பயங்கரமான நஷ்டங்களுக்குள்ள நான் இருக்கிறேன், பயங்கரமான வேதனைக்குள்ள இருக்கிறேன், ஒன்றன் பின் ஒன்றாக என் வாழ்க்கையில் பயங்கர தடைகள், பயங்கரமான போராட்டங்களில் நான் இருக்கேன், என் வாழ்க்கை ஆசீர்வாதம் போல எழும்பி வர்ற நேரம் என் வாழ்க்கையில் அப்படியே வறுமைகள் வருகிறது, குறைவுகள் வருகிறது, தடைகள் வருகிறது, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? மன இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறார். அவர் இழந்ததெல்லாம் திருப்பி தர உண்மை உள்ளவராக. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு காலையில் எல்லாரும் எழும்பி நிற்போம். Let us stand up in the presence of God. தேவ பிரசன்னத்திலே நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். There is a holy presence of God in this place. இந்த இடத்திலே தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இருக்கிறது. The presence of God is here. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. The presence of God is here. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. Hallelujah. 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 God has called us to be a fruitful tree. ஆண்டவராகிய தேவன் உன்னை கனி கொடுக்கிற மரமாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். He has appointed you to be fruitful. அவர் நீ அப்படி இருக்க வேண்டும் என்று உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். God has blessed us to be fruitful. அதை நாம் செய்யும்படி நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். God has connected us to him to be fruitful. நாம் கனி கொடுக்கும்படி அவரோடு கூட நம்மை இணைத்திருக்கிறார். And God demands us to be fruitful. அதை அவர் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறார். And how to be fruitful? நாம் எப்படி இந்த கனி கொடுக்கிற அனுபவத்துக்கு வர முடியும்? Give up worldliness from your mind. நம்முடைய இருதயத்திலே இருந்து எண்ணங்களில் இருந்து உலக கவலைகளை அகற்றுவோம். ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணுமே தவிர பிரச்சனைகளை உயர்த்தக்கூடாது. என்னை அழைத்தவர் தேவன், அவரை ஆராதிக்கப்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவரை என் கண்கள் நோக்கும். என் பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என் தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இடைவிடாமல் நீங்க எப்பவுமே கவலைகளை விடுங்க. காகங்களை பராமரிக்கிறவர் நம்மை மறக்க மாட்டார், மறக்கவே மாட்டார். புல்லை எல்லாம் புஷ்பங்களை எல்லாம் அழகாய் அலங்கரிக்கிறவர் நம்மை மறக்க மாட்டார். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவேன் தீர்மானம் பண்ணுங்க. அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நான் முதலாவது தேடுவேன். இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, இந்த உலக கவலைகள் எனக்கு ஒரு விடுதலையை தாரும்.
Lord, set my heart free from the cares of the world. இந்த உலகத்துடைய கவலையிலிருந்து நான் விடுபட எனக்கு ஒரு உதவியை தாங்க ஆண்டவரே. The Bible says the care of the world is the enmity to God. இந்த உலகத்துடைய கவலை கர்த்தருக்கு விரோதமான எதிரி என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. கர்த்தர் அதை வெறுக்கிறாரு. ஏன்பா உலகத்தை பற்றி கவலைப்படுற? மாயமான இந்த உலகத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? என்னை தேடு, இன்னொரு ராஜ்யத்தை தேடு. இவைகள் எல்லாவற்றையும் நான் கூட கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். நான் வல்லவராய் இருக்கிறேன். நான் போதுமானவராய் இருக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. Are you offended because of weeds? அந்த களைகள் அங்கே உண்டானதுனாலே நீங்கள் இடரல் அடைந்து போயிருக்கிறீர்களா? Pastor, I'm so disappointed. பாஸ்டர், நான் ஏமாந்து போயிருக்கேன். I trusted these people so much. இந்த ஆட்களை நான் ரொம்ப நம்பினேன். I kept them in a high pedestal. அவர்களை நல்ல உயரத்துல நான் வச்சிருந்தேன். But because they slipped and fell, my faith is shaking today. அவர்கள் விழுந்து போனதுனால இன்றைக்கு என்னுடைய விசுவாசம் ஆட்டம் கண்டிருக்கிறது. I'm really troubled in my spirit. என்னுடைய இருதயத்துல நான் கலங்கினவனா இருக்கிறேன். Such a great man, if he could fall, what will happen to me? இவ்வளவு பெரிய நம்பிக்கை உள்ள மனுஷன் விழுந்து போய் இருப்பானா என் நிலைமை எல்லாம் எப்படி ஆகும்? Some of you may be having questions. உங்களில் சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். Pastor, I am trying to be honest and sincere and faithful. நான் உண்மையும் உத்தமமும் எப்பொழுதும் உண்மை உள்ளவனாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். But my neighbor, my batchmate, the person who is sitting next in my cabin, he does not fear God. ஆனா எனக்கு பக்கத்துல இருக்கிறவனோ, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோ, என்னோட உடன் உழைப்பாளியா இருக்கிறவனோ இதை ஒன்றை குறித்தும் அவன் கவலைப்படுகிறதில்லை. There is no fear of God. அவனுக்கு தேவ பயம் அவனுக்கு இல்லை. When I see him prospering, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செழித்து மேல வர்றதை நான் பார்க்கிறேனே, my faith is shaken. என்னுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறதே. Make a decision today. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. I am not called to see my neighbor. எனக்கு பக்கத்துல உள்ளவனை பார்க்கும்படி நான் அழைக்கப்படவில்லை. I am called to see Jesus. நான் இயேசுவினுடைய முகத்தை பார்க்கும்படி அழைக்கப்பட்டேன். அவருடைய முகத்தை பார்க்கும்படி அழைக்கப்பட்டேன். அவரை பார்க்கும்படி அழைக்கப்பட்டேன். Hallelujah. He is a righteous rewarder. அவர்தான் நீதியுள்ள நியாயாதிபதியான தேவன். Ruth went through tremendous pressure. அங்கே ரூத்துடைய வாழ்க்கையில அவள் எத்தனையோ அழுத்தங்களுக்குள்ளாக போனாள். She never saw anybody. அவள் யாரையுமே பார்க்கவில்லை. She only saw one thing. அவள் ஒன்றை மட்டும் பார்த்தாள். She came under the wings of God. அங்கே தேவனுடைய செட்டையின் நிழலில் அவள் அடைக்கலமாய் வந்தாள். And the Lord prospered her life. அவளை தேவனாகிய கர்த்தர் செழிக்க பண்ணி உயர்த்தினார். Hallelujah. Hallelujah. பெரிய அந்த மாமியார் பாருங்க, அந்தம்மா ஒரு யூத தாய், அவங்க சொல்றாங்க, கர்த்தர் என் மேல ரொம்ப வெசனமா இருக்கார், நான் கசப்பாயிட்டேன். அந்த வார்த்தையெல்லாம் அவ கேட்கவே இல்லை பாருங்க. மாமியார் சொன்னா, தேவன் வந்து என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டார், நான் நிறைவாய் வந்துட்டு வெறுமையா திரும்புறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு ரூத் இடரடையவே இல்லை. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு, இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளுக்குள்ளே நான் அடைக்கலமாய் வந்திருக்கிறேன், அவராலே நிறைவான பலன் எனக்கு உண்டாயிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு யார் இடர பண்ணினாலும் நான் கர்த்தருக்குள்ளே உறுதியாய் இருப்பேன். கர்த்தருக்குள்ளே நான் உறுதியாய் இருப்பேன். Hallelujah. God will reward me. ஆண்டவராகிய தேவன் எனக்கு உண்டான பலனை தருவார். Are you infested with worms? நீங்கள் ஒருவேளை புழுவை பார்த்து பயந்து போய் இருக்கிறீர்களா? Turn to God. தேவனை நோக்கி பாருங்கள். He can turn, restore everything back. நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீர்களோ அவை எல்லாவற்றையும் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க அவரால் கூடும். This morning God is speaking to you. The Lord is speaking to you. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார். He is the restorer. அவர் மீண்டும் எல்லாவற்றையும் தருகிற ஒரு தேவன். He is the restorer. அவர் மீண்டும் கட்டி எழுப்புகிற தேவன். He is the restorer. அவர் மீண்டும் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவன். He will give back everything you lost. நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ அது எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம் பக்கம் திரும்புகிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. கண்மணி போ
அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை கனிதரும் செடியாக ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நாங்கள் ஒருவராயிலும் கனியற்றவர்களாய் போய்விடாதபடி கனி நிறைந்தவர்களாக உம்மால் பாதுகாக்கப்படுகிறவர்களாக அக்காலத்திலே நல்ல கனி தருகிற திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு வேலி அடைத்து காத்துக்கொள்ளுவேன் என்று இருக்கிற வேத வசனத்தின்படி உம்மால் நீர் பாய்ச்சப்படுகிற உம்மால் காக்கப்படுகிற செடிகளாய் நாங்கள் கர்த்தருடைய கரத்திலே பத்திரமாய் இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.